சரி சார். அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் அவர் டைரக்டர் சார், ரெஸ்பெக்டட் டிஆர்ஜி சார் and JDSO sir and madam, all fellow officers and fellow officials and dear friends. Today இன்னைக்கு கதாநாயகன் யார் வந்து அறிவாளன் சார். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி அவர் கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி 35 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு அவர் பணி ஓய்வு செஞ்சு போகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் செங்கல்பட்டுலேருந்து உங்கள் பழைய ஆஃபீஸு அங்கேருந்து இருக்குது, அது வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணி வர்றது, அது இந்த பீக் ஹவர்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு, அதுலேயும் ப்ராம்ப்டாக அந்த ஆஃபீஸ் டைமில் வரணும், அதே டைமில் அந்த சார்ட்டர்டு பஸ் பிடிச்சி திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். இது வந்து அதே ஒரு டென்ஷன் வேலை தான் தொடங்கியது வந்து இது வரைக்கும். அதே வந்து ஆஃபீஸில் வந்து பின்ன டார்கெட்லாம் இருக்கும். டேட்டா சென்டர்லாம் முன்னாடிலாம் டார்கெட் இன்றைக்கி இவ்வளோ 10,000 அடிக்கணும், 20,000 அடிக்கணும், 15,000 அடிக்கணும். அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிவிட்டு அது திரும்பி போகிறது அது ஒரு இது தான். ஆனால் பொதுவாக நான் வந்த பிறகு அறிவணம் சார் மேப் செக்ஷனில் இப்போ கோவா ப்ராஜெக்ட் இருந்தோம். அந்த ப்ராஜெக்டில் இவங்க அறிவணம் சார் பேட்ச் எல்லாருமே இருந்தாங்க. சண்முகம் சார், சீனிவாசன் சார், சங்கீதா மேடம், கீதா மேடம், அப்புறம் தமிழ்ச்செல்வி, இங்கிலாந்து சார், எல்லாருமே பொதுவாக அந்த டீமு. இப்போ இவர் வந்து இவங்க எல்லாம் ஒரே டீம்னு வச்சுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இவர் இல்லைன்னா இவர் கிடையாது. இந்த குரூப்பு தான் இப்போ இவங்க எல்லாமே. அவங்க ஒரு தான் அந்த பேட்சில் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு சப்போர்ட்டிவ். இவங்களுக்குள்ளே என்ன யாருக்காவது ஒரு கஷ்டம்னா இந்த டீம் வந்து அப்படியே டேக்கப் எடுத்துக்கணும். இப்போ சண்முகம் சாரும் சரி, அப்போ சுரேஷ் சாரும் இருந்தார். சுரேஷ் சார், இப்போ தண்டனை சார் இருக்கு, லோகநாத், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே வந்து யாராவது ஒன்று டக்குன்னு வந்து ஒரு உடம்பு சரிக்கையோ யாருக்காவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம பார்த்துருப்போம். நிறைய இதில் இவங்களோட ஹெல்ப் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா உடனே அந்த டீமுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சால்வ் பண்ணுறது, அப்படி தான் அப்படி பழகிட்டு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்துருக்காங்க. இவங்க என்ன மேப் செக்ஷனில் வந்து எந்த ஒரு டார்கெட் வந்தாலும் இவங்க வந்து சார் நாங்கள் இருக்கோம் சார் பார்த்துக்கிறோம், சீனியர் சார் வருவார், என்ன சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் முடிக்கிறோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான். இப்போ வந்து இவங்க எல்லாருமே என்னோட பழகும் போது நிறைய பேருக்கு நான் இருக்காங்க. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்த பிறகு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ரோச் அவங்களுக்கு அந்த இன்ன வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அறிவாளி சார் அதே தான். இந்த டார்கெட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மேப்போட டார்கெட் தான். இப்போ கோவா ப்ராஜெக்ட்டும் சரி, அந்த சிஎம்எம் ப்ராஜெக்ட்டு, அப்புறம் நிறைய நம்ம என்னென்ன ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் இந்த டேரெக்டாக அந்த ட்ரெயின் அந்த இந்த ஏஜிலும் நம்ம அந்த சாஃப்ட்வேர் ஒர்க்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் இது பண்ணி ப்ராம்ப்டாக அந்த எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க. அப்போ இடையில நம்ம வந்து ரஜினிகாந்த் சார் தான் அந்த கோவா ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது, அதுக்கப்புறம் சிஎம்பி ப்ராஜெக்ட்னு நம்ம சத்யன் சார் வந்தாங்க. அப்போது சத்யன் சார் பீரியடில் தான் இந்த ஃபெஸ்டிவல் ரெக்ரேஷன் கிளப்லாம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணினது. அது இவரோட ரோல் வந்து முக்கியமான ஒரு ரோலு. அப்போ வந்து ஓணம் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் பொங்கல் அப்படின்னு. அப்போ அறிவாளர் சாருக்குள்ள அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிட்டு மாதிரி ரெடி பண்ணோம். அப்போ ராஜ்குமார் சார், இவங்க சித்ரா மேடம்லாம் அப்படி இருந்தாங்க. ஸோ அவருடைய எப்படி அவருக்குள்ளே அந்த எழுத்து உணர்வு எழுத்தாளருக்கு எங்கள் உண்மையிலே யாருக்குமே தெரியாது. பட் அவர் நிறைய புக் படிக்கிறான்னு தெரியும், நிறைய ஃபாலோவர்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. சரியா பெரியாருடைய இதுவும் அதே மாதிரி அம்பேத்கரோட இதுவும், அப்புறம் கலைஞரை பற்றி நிறைய மேடம் சொன்ன மாதிரி எல்லா இது மாத்திரம் நிறைய புக்கு வாங்குவார், கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய புக்கு படிப்பார், நிறையா தெரியும் அவருக்கு. அப்போ அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜி சோதிடத்துலேயும் அவருக்கு நிறைய தெரியும். நானும் நிறையா அவரோட இதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்படி இருந்தாலும் அறிவாளன் சாருக்குள்ள இவ்வளோ திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு எப்படின்னா அந்த ஓணம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு நடந்த அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு ஸ்கிரிப்ட்டு நம்ம ஒரு கதை சிறுகதை நடிக்கணும் அப்படின்னு ஒரு முதல் நாள் தான் டிசைட் பண்ணோம். சித்ரா மேடம், நாங்கள் ராஜ்குமார் சார் உட்காந்து பேசிட்டு அடுத்த நாள் போகிறதுக்குள்ள அவங்க அந்த ட்ரெயினில் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அனுப்பிவிட்டார். சார் இது நம்ம அணுக அப்படி பாருங்கள், இது ராஜ்குமார் சார் மேடத்துக்கு எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த நாள் அவ்வளோ அருமையாக அந்த இது முதல் நம்ம நடிச்சது நீங்கள் பார்த்துருக்கலாம் சார். ஏன்னா அவரு கூட இந்த இது அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து பேச சொன்னோம் நாங்கள் அவருக்கு அது எல்லாமே. அப்புறம் அதுலேருந்து அவர் கண்டினியூ வரைக்கும் அவர் பேச்சு, நீங்கள் டைரக்டர் சார் கூட அவரோட பேச்சு கேட்கறதுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு பேசிக்கூடிய திறமையை அவர் வளர்த்துக்கிட்டார். ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து சில நேரத்தில் அமையாது, சிலவர்கள் மூலமா அது வந்து முன்னு கொண்டு வரும்போது இன்னும் வரும். இப்போ என் கூட இன்னொருத்தர் வேலை பார்த்தாரு கேரளாவில், இதே மாதிரி தான். அவர் பயங்கர கவிதையில் இருந்து எதுக்கு போன கவிதை டி ராஜேந்தர் மாதிரி எழுதுறதுல எக்ஸ்பெக்ட். அவர் வந்து பயந்துகிட்டே எழுதி அப்படியே வச்சுட்டு இருந்தார். ஏன்டா ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ எழுதி வச்சுருக்கேன் பார்த்தா நிறைய பீரோ, இன்னும் இவ்வளோ எழுதி வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து ஏன் இல்லை சர்வீஸில் இருக்கும்போது பயந்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கவிதைகள் எடுத்து அவர் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இப்போ அறிவாளன் சார் ரிட்டையர்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் நிறையா இந்த மாதிரி ஸ்பீச்சு போய் நிறையா. அது இல்லாமல் அவர் வந்து
இப்போ மேடம் சொன்ன மாதிரி நிறைய உதவி செய்வாங்க. இந்த டீமை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபினான்சியல் யாருக்கு தேவைப்படும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணாலும் சரி, இந்த டீம் வந்து பக்காவாக டீம். அந்த டீம் வந்து ஒர்க் வந்து அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா கரெக்டாக போய் அங்கே போய் அந்த உதவி செய்யணும். அந்த உதவி மனப்பான்மை தான் அறிவாளர்கள் சார் இருப்பாங்க. சரி, அவர் வந்து பொதுவாக அவங்க மேடம் நான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க மேடமும் அவரும் யாருக்காவது ஸ்கூலில் படிப்பில் வந்து ஃபினான்சியலும் சரி, புக்கு பேனா இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இவர் உங்க போய் எல்லாம் ஜெராக்ஸ் எது அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறது, உதவி செய்கிறது. இது பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப நாளாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் யாருக்காவது கேட்டாங்கன்னா கூட இதெல்லாம் இன்டெரக்டாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சோதிடத்தில் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்காரு, பிஹெச்டி கூட பண்ணிகிட்டு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து சார் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அவருக்கு வந்து நிறையா நமக்கு சோதிடத்தில் நிறையா இருக்குது, கைரேகை பார்க்குறது, அப்புறம் கோச்சாரம் சொல்லிட்டு டைம் நேரம் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ இடையில இவங்க ஃப்ளோர் மெடிசன்ஸ் எல்லாம் இவரு அந்த ஃப்ளோர் மெடிசன்ஸில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ஹிந்தி ப்ரோக்ராமில் இவங்க வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி நீங்கள் வின் பண்ணுறீங்க? நாங்கள் ஃப்ளோர் மெடிசன் அப்படின்னாரு. இன்னும் ஃப்ளோர் மெடிசன் வேறு ஒன்றும் இல்லை, ஹோமியோவில் இந்த எசன்ஸ் உள்ள இந்த ஃப்ளோர் அந்த அந்த இதுக்குள்ளே இது சாப்பிட்டா இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளோர் மெடிசன் அந்த சோசியலும் படிச்சிருக்காரு. ஃப்ளோர் மெடிசன் ஃப்ளவர் மெடிசன் அந்த எசன்ஸ் இல்லையா, ஹோமியோட ஒரு பாட்டில் இருக்கும். அந்த எசன்ஸ் வந்து இவங்க சொன்னாங்க, நானும் சார் இது குடித்தா இது குடித்தா இது எனக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. அது உண்மையாலுமே அது நம்ம பொதுவாக என்னன்னா எந்த ஒரு காரியத்தையும் பாசிட்டிவோடு செஞ்சோம்னா அது பாசிட்டிவாக நடக்கும். நமக்கு கோவிலுக்கு போகணும், குழந்தை போகணும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதுதான் அந்த ஃப்ளோர் மெடிசன் வந்து அவர் சொன்ன அந்த இது இன்னும் வச்சுருக்க அந்த மெடிசன்ஸ் வந்து அது எப்படி குடிக்கணும் எல்லா இதுவும். இப்போ ஏன் நான் அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாசிட்டிவ். அதே மாதிரி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரும்போது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சார் அந்த ஸ்பாட்டில் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா சொன்னார், உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட்டு வராது. கடைசியில் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் அவர் செட்டே வரல, அவர் ஆண்டியாக தான் ஆனார். நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்தது. சரி, எதுக்காகன்னா சோதிடர்களுக்கு சில பேருக்கு தெரியும். இப்போ எனக்கு நான் வந்து 8th படிக்கும்போது நான் கிராமத்தில் தான் படித்தேன். எனக்கு என்னுடைய ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு சோதிடர்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. உங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டுட்டு வந்தேன். நேராக கூப்பிட்டு வந்தேன். இந்த பையன் வந்து நான் வந்து ஐயா நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, இந்த பையனை படிக்க வைக்க முடியலன்னா இந்த பையனை படிக்க வைக்க முடியலன்னா என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு பின்னாடியே தெரியாது. கடைசியில் நான் வேலைக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்தும்போது எங்கள் அண்ணன் ஒரு நாள் ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. அதே ஹெட்மாஸ்டர்கிட்ட என்னை கேட்டிருக்காரு, அந்த தம்பி இப்போ வேலையில் இருக்காரா அப்படின்னு. ஏன் அப்படின்னா சோதிடருக்கு முன்னாடியே கடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர் இருக்குது. அப்புறம் பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கு தான் ஒரு படிக்க சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அந்த மாதிரி. ஏன்னா இந்த சோதிட கலைகள் மூலியமாக சில பேருக்கு ப்ராப்பராக சோதிடம் படித்தவர்களுக்கு அது தெரியும் அந்த இது. இப்போ நீங்கள் சோதிட காலத்திலாம் வந்து ஜெனிக்க முடியும். இப்போ இன்றைக்கி விஜய் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ சிஎம் இப்போ எப்படி அந்த இதில் வந்து வரலாம் அப்படின்றது இது ஒரு உதாரணம் தான். ஏதோ நம்பிக்கையே இல்லை, பொதுவாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்தால் இதை வச்சு தான் சில அஸ்ட்ராலஜிகள் மூலமாக தான் இந்த ஓதங்கள்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கடலில் வந்து உள்வாங்கிறது வெளிவாங்கிறது, அமாவாசை நாள் பின்ன பௌர்ணமி நாள்லாம் இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் தான். இது நம்ம வந்து ஜாகிரபியில் படிக்கும்போது சிலது வந்து நிறையா சொல்லியிருக்காரு. அறிவாளர்கள் சார் பற்றி நிறைய சொல்லலாம். அவன் வந்து டைம் நேரத்தினுடைய இது கருதி அதே மாதிரி அவருக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை வாசிச்சுட்டு நான் வந்து என்னுடைய உரைகளை பிடிக்க முடித்துக்கொள்கிறேன். ஆமாம் சார், இல்லை சார், எழுதிய வச்சிருக்கேன் சார், எழுதுனே படிக்கிறது சார். பனி ஓய்வு புதிய பயணம். காலங்கள் பல கடந்து சென்றாலும் கடவின் பாதை மறையாது. உங்கள் உழைப்பின் தடங்கள் என்றும் எங்கள் நினைவில் அழியாது. அமைதியான பண்பு, அன்பான பேச்சு, அர்ப்பணிப்பு கொண்ட உங்கள் சேவை அலுவலகத்தின் ஒவ்வொரு நாளிலும் அழகான நினைவாய் நிலைத்திருக்கும். கடிகாரம் என்று ஓய்வு சொன்னாலும் உங்கள் சாதனை என்றும் ஓய்வதில்லை. அனுபவம் தந்த உங்கள் வழிகாட்டுதல் எங்கள் பயணத்தில் தொடர்ந்திருக்கும். இனி வரும் நாட்கள் எல்லாம் இன்பமும் நலமும் நிறைந்திருக்கட்டும். குடும்பத்துடன் மகிழ்ச்சி பெருகி கனவுகள் எல்லாம் நனவாகட்டும். ஓய்வு என்பது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அன்புடன் வாழ்த்துகிறேன் அறிவியல் சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவர் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நோய் நொடியின்றி கடவுள் அருளால் என்றும் நிலைத்தோட உங்கள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டி அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய பணிவு ஓடு நல்வாழ்த்துக்கள் அறிவியல் சார் அவர் என்று கூறி, அதே மாதிரி உங்களோட இது அஸ்ட்ராலஜி மேடம் சொன்ன மாதிரி அந்த இது தொடரணும். இன்னும் அதில் பெரிய விரைவில் உங்களுடைய இது டிவி சேனல்கள்லாம் வரணும். இப்போ நிறையா பேர் வராங்க இல்லையா, உங்களுக்கு உண்மையாலுமே அவர் படித்து வரவங்களுக்கு வந்து யார் அவர் நிறைய படிக்கிறார். நீங்கள் உங்களையும் நாங்கள் விரைவில் தொலைக்காட்சியில் இடையில வர மாதிரி அந்த செய்தி உங்களுடைய சோதிடமும் நாங்கள் பார்க்கணுன்ட்டு வரட்டும் என்று விரைவில் வேண்டி உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.